அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகி உள்ளது. சற்று முன் சீமன் சாட்டை துரைமுருகன் அதிரடியாக கைது, தமிழகத்தில் பெரும் பரபரப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அதிரடியாக சீமன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அதிரடியாக திருச்சி போலீஸார் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. எதனால் சீமன் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னா திருச்சி எஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருவருமே கொலை மிரட்டல் எடுத்தது சம்பவத்தால் அதிரடியாக இருவருமே கொடுத்த வாக்குமூலத்தால் அடிப்படையாக சீமன் சாட்டை துரைமுருகனும் அதைத் தொடர்ந்து கார்த்திக் ஆகியோர் மீது பார்த்தீங்கன்னா அதிரடியாக தில்லைநகர் போலீஸார் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் போட்ட அதிரடியாக உத்தரவால் சிக்கியிருக்கும் நிலையில் இவர்கள் பேசிய பேச்சால் எஸ்பி அவர்களுக்கு கொலை மிரட்டல் விட்டு இருக்காங்க. இதனால் திருச்சி எஸ்பிக்கு வருண்குமார் உள்ளோ இவரது மனைவி வந்திதா பாண்டே புதுக்கோட்டை எஸ்பியாக உள்ளார். திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் ரவுடிசம் அதிகமாக இருக்கும் நிலையில் இவர்கள் இருவருமே ரவுடிகள் ஒழிக்கும் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவங்களை கைது செஞ்சிருக்கும் நிலையில் சாதி கலவரங்களை உருவாக்குவரை பிடித்து நடவடிக்கை எடுக்கவும் என உறுதிமொழி எடுத்திருந்த நிலையில் அதிரடியாக நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் 22 திருச்சி சிறுகானூர் அகரம் காட்டும் பகுதியில் ரவுடி ஜெகன் என்கிற கொம்பன் ஜெகன் இவருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயதுகள் ஆகியிருக்கும் நிலையில் இவருக்கு என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டு இருந்த நிலையில் திருச்சி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை அருகே பார்த்தீங்கன்னா ஜூலை 9 என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அதிரடியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இதையடுத்து இரு எஸ்பிக்களுக்கும் மற்றும் குடும்பத்தினருக்கும் சமூக வலைதளங்களில் அவ்வப்போது கொலை மிரட்டல் வந்திருந்த நிலையில் இதன் தொடர்பாக திருச்சி தில்லைநகர் போலீஸார் பார்த்தீங்கன்னா எஸ்பி வருண்குமார் புகார் தெரிவித்திருந்த நிலையில் போலீஸார் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அதில் சிக்கப்பட்ட வாக்குமூலத்தால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சீமன் துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இதை சொன்னதாகவும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக செய்திகள் வெளியேறும் நிலையில் அதிரடியாக இருவருமே கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் இருவருமே 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிரடியாக திருச்சி எஸ்பி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதன் பேரில் வெளிநாட்டில் உள்ள சிலரையும் கண்காணித்து வருகிறோம், விரைவில் அனைவரையும் கைது செய்யப்படுவோம் என்றும் உறுதிமொழி பார்த்தீங்கன்னா அதிரடியாக எடுத்திருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.